ராசி அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிற கஷ்டங்கள் தான் இன்னும் உங்களுக்கு பாதிப்பு தருது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிறது உண்மை கிடையாதுங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க நம்மளால் வாழ்க்கை இன்னும் முன்னேற முடியல அப்படின்னு. அது உண்மை இல்லை. நீங்கள் முன்னேற முயற்சி செய்த நேரம் ஒவ்வொரு நேரத்துலையும் குடும்ப பொறுப்பு வந்துடுது, இல்லைனா பணப்பிரச்சனை வந்துடுது, இல்லைனா நம்பிக்கையவங்க துரோகம் பண்ணி போடுறானுங்க, இல்லைனா உறவினர்களோட பொறாமையினால் நீங்கள் சில விஷயத்தை தள்ளி போகிறதா இருக்குது. உங்களுக்கு ஒரு சங்கடமான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உங்ககிட்ட பக்கத்தில் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்தில் தடைப்பட்ட வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கு. இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பின்னால் வந்து இழுத்துருக்குமே தவிர நீங்கள் முயற்சி பண்ணலை, இல்லை உங்கள் முயற்சிக்கு பலன் தரலை, இல்லை நீங்கள் முன்னேற முடியல அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் பல உதவிகளை செய்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருகில் நின்றவங்க மிகவும் குறைவு, ரொம்ப கம்மி. நாம் அத்தனை பேருக்கு உறுதுணையாக இருந்தோமே, நமக்கு எவனும் வந்து உறுதுணையாக நிற்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் உங்களோட மைண்டில் நிற்கிறது தான் இருக்கும். பல கடகராசிக்காரர்களோட மனசில் இப்போ இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா? இனி யாருக்காகவும் அளவுக்கு மீறி வாழக்கூடாது. நமக்காக தான் நம்ம வாழணும், அளவுக்கு மீறி நமக்காக தான் நாம் வாழணும். என் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் முதல்ல நான் பாதுகாக்கணும். என்னை பயன்படுத்தி கொண்டவங்களுக்கு என் வெற்றியால் பதில் சொல்லணும். இதுதான் உங்களோட மைண்டில் ஓடிக்குது. இந்த மாதிரி உறுதியான எண்ணம் உருவாகிருக்கும் உங்களோட மைண்டில். கடந்த காலத்தில் உங்களோட அலட்சியப்படுத்தியவங்க, உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்தியவங்க, உங்கள் மனதை காயப்படுத்தியவங்க, உங்களால் எதுவும் முடியாது அப்படின்னு நினைத்தவங்க இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டம் இனி வெகு விரைவில் வரக்கூடியது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றம் ஒன்று இருக்குது. மைண்டில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா பேர் உங்களுடைய ஜாதக ரீதியான சில விஷயங்கள் நான் சொல்லும் போதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியாக இல்லை உங்களோட குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பலிக்கும். இருந்தாலும் முழுமையான ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு அல்லது உங்களுடைய கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியாகவும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். லோக்கலில் கூட போய் ஜாதகத்தை கொடுங்க. இல்லை சார் அங்கே ஒன்றும் சரியாக படல அப்படின்னா வேணால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா பிரபல ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட இந்த இதில் பேசுவார். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடர் பார்ப்பார். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளாவது மினிமம் ஆகும். இல்லை ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா ½ அன் ஹவருக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ வேணுங்கிறீங்க நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிளியராக புட்டு வைப்பாங்க. நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ராசிக்காரங்க யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள், சில செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக நினச்சி சுமப்பதை நிறுத்தணும். நீங்கள் ஒன்றும் தியாகி இல்லை. உங்களை மதிக்காத உறவுகள்லேருந்து மனதளவில் விலகி வேணும். அவன்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் அப்புறம். மனதளவில் நீங்கள் அப்படியே பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க. பண விஷயங்களை உணர்ச்சியை விட அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு பணத்தை இழக்காதீங்க. இதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கடகராசிக்காரனோட வாழ்க்கையில் தொழில், வருமானம், குடும்பம் மற்றும் மன நிம்மதி எல்லாத்துலேயுமே வந்து மெதுவான நல்ல மாற்றம் ஏற்படும். அற்புதமாக இருக்கும். கடகராசியோட அடிப்படை குணம் என்ன தெரியுமா? குணாதிசயம் என்ன தெரியுமா? கடகம் அப்படிங்கிறது நீர் தத்துவ ராசி. அதிபதி வந்து சந்திர பகவான். பாரம்பரிய ஜோதிடத்தில் சந்திரன் குறிக்கக்கூடிய அம்சங்கள்னால் மனம், உணர்ச்சி, தாய்ப்பாசம், குடும்பம், கற்பனை, நினைவாற்றல், அன்பு, பாதுகாப்பு, வீடு, மன நிம்மதி, இது எல்லாமே இருக்குங்க. இதில் நீர் தத்துவம் அப்படிங்கிறனால எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் உங்கள் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீர் வந்து நகர்ந்து போய் ஒரு இடத்துல நின்றுக்கும். அதே போல் கடகராசிக்காரர்களுடைய முக்கியமான இயல்புகள் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தின் மீது அதிக பாசம் வச்சுருக்கிறது, தங்களை விட மற்றவர்களினுடைய நலனில் அதிக அக்கறை காட்டக்கூடிய நபர். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க. யாராவது மனதை காயப்படுத்தினா அதை நீண்ட நாட்கள் மறக்கவே மாட்டாங்க. அது காயப்படுத்தினா சொந்தக்காரனாகவே தான் இருந்து தொலைகிறான், என்ன பண்ணுறதுங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பிறருடைய முகத்தை பார்த்தே அவங்களுடைய மனநிலையை உணரக்கூடியவங்க நீங்கள். வீட்டையும் குடும்ப உறவுகளையும் பாதுகாக்க முயற்சிப்பீங்க. தங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் தாங்க முடியாது உங்களால். டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவன் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நீங்கள் டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. பணத்தை விட மன நிம்மதியை அதிகமாக விரும்புவாங்க. அனைவருக்கும் நல்லது செய்ய நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். நம்பிக்கை வைத்தவர்களை முழுமையாக நம்புவாங்க. வழி இருந்தாலும் மற்றவர்களிடம் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பாங்க. தற்போது கடகராசிக்காரர்களுடைய மனதில் என்ன தெரியுமா தோன்றிட்டுருக்கு? பல கடகராசிக்காரர்களுக்கு இதுதான் மைண்டு. என் குடும்பத்தில் எதிர்காலத்தை எப்படி நான் பாதுகாக்கிறது,
ஒரு மைல்டு கண்ணீரோடு உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடிட்டுருக்கும். என் குடும்பத்தை எதிர்காலத்தை நான் எப்படி காப்பாற்றுறது? நான் இவ்வளோ செஞ்சு ஏன் எனக்கு இப்போ என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என் பணப்பிரச்சனை எப்போ தீரும்? எனக்கு சொந்த வீடு அல்லது நிலம் அமையுமா? எப்போ வாங்கிறது? என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா? கிடைச்சே ஆகணும். சந்தோஷம் எனக்கு எப்பயும் நிலச்சி இருந்தே ஆகணும். என்னை ஏமாற்றியவங்க ஏன் நிம்மதியாக இருக்கிறாங்க? அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். மேலும் வேலை மாற்றத்தை பற்றி ஒரு கேள்வி, குடும்ப செலவுகளை பற்றி ஒரு கேள்வி, கடனை பற்றி ஒரு கேள்வி, கடன் தான் உங்களுக்கு மெயின், அதை கடனை பற்றி ஒரு கேள்வி, சொத்து பிரச்சனைகளை பற்றி ஒரு கேள்வி, திருமணத்தை பற்றி ஒரு கேள்வி, குழந்தைகளை பற்றி ஒரு கேள்வி, குடல் நலத்தை பற்றி ஒரு கேள்வி, வெளிநாட்டு வாய்ப்பை பற்றி ஒரு கேள்வி, தொழில் தொடங்குவதை பற்றி கேள்வி, உறவினர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி கேள்வி, இது போன்ற பழைய விஷயங்கள் உங்களோட மைண்டில் போட்டு பிசிறு எடுத்துகிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் தீர்வு தான் இந்த வீடியோ. கடகராசியில் பிறந்தவங்களுடைய பிறப்பு ரகசியத்தை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தாய்மைத்துவம் உங்கள்கிட்ட இருக்கும், அதனாலேயே பாசம் வச்சு ஏமாந்து போகிறீங்க. குடும்ப பாதுகாப்பு இருக்கும், குடும்பத்துக்காகவே உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அன்பு மற்றும் மன உறுதிகளினுடைய ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மன உறுதி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பிறரை பாதுகாப்பதற்காக பிறந்தவங்க போலவே செயல்படுவீங்க. மற்றவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு இன்கம் இருக்கா? ஏதாவது யூஸ் இருக்கா? வீட்டில் அனைவருக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தில் மறைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல உணர்வாங்க. பிறருடைய மனதை எளிதில் புரிந்து கொள்வாங்க. சிரமமான காலங்களில் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க முயற்சிப்பாங்க. தங்களுடைய கஷ்டத்தை மறைத்து மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குற என்ன பண்ணீங்க. பாசத்தால் மனிதர்களை வெல்லுவாங்க. டக்குனு என்னடா இப்படி பாசம் வைக்கிறா அப்படின்னு ஒருத்தன் எதிர்பார்ப்பான். அப்படி நினைப்பான். வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்தாலும் குடும்பத்திற்காக மீண்டும் எழக்கூடிய கடகராசி தான் நீங்கள். ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அன்பு கொடுப்பது உங்கள் பலம், ஆனால் எல்லாம் இல்லாமல் கொடுக்கறது உங்கள் பலவீனமாக மாறக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கா. கொடு, எல்லோரும் தான் கொடுக்குறான், நீ ஒன்றும் பெரிய தியாகி இல்லை, கொடுத்துட்டு நீயே பலவீனமாக நிற்கிற அப்படிங்கிறது தான். கடகராசியோட பலமான குணங்கள் என்ன தெரியுமா? குடும்ப பாசம். இது ஒரு வகையில் உங்களுக்கு பலவீனம் தான். ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்காங்க. குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்வாங்க. பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பாங்க. வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி செய்ய முதல்ல முயற்சி செய்வாங்க. இது உங்களுடைய குடும்பத்துக்கு ஓகே. உங்களோட குடும்பம் அப்படிங்கிறது இது மட்டும்தான் அப்படிங்கிறது நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுவீங்கன்னு தெரியல. இது இல்லாமல் உறவினர்கள்னு ஒன்று ஆட் ஆகுதுல்ல, அதில் தான் மாட்டுறீங்க. கருணை, பிறருடைய வழியை விரைவாக உணரக்கூடிய நபர் நீங்கள். உதவி கேட்டவங்களை வெறுமனே அனுப்ப மாட்டீங்க. டக்குன்னு பெரிய வள்ளல் தானே, டக்குன்னு எடுத்து நீட்டுறது. அதே போல் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்களோட கஷ்டத்தை பார்த்தா மன உருவு. உள்ளுணர்வு பொறுத்த வரைக்கும் ஒருவரினுடைய முகத்தை பேச்சையும் வைத்து அவர்களுடைய நோக்கத்தை உணரக்கூடியவங்க. வரப்போகும் பிரச்சனையையும் முன்கூட்டியே மனதில் உணரலாம். சூழ்நிலைகளை ஆழமாக கவனிக்கக்கூடிய நபர் நீங்கள். பொறுப்பு உணர்வை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்திலும் தொழிலிலும் பொறுப்புடன் நடந்து கொள்வாங்க. தங்களால் முடியாத நிலையிலும் மற்றவர்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர் நீங்கள். பொறுப்புணர்வு, அதுதான் பொறுப்புணர்வு. உங்களால் முடியலை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கோசம் முயற்சி செய்வீங்க. காய்ச்சல் டைமில் கூட மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உடம்புக்கே முடியல, சௌரியம் இல்லாமல் இருக்குன்னா கூட போய் வந்தையில் ஹெல்ப் பண்ணுவீங்க. கடகராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ரீதியான விஷயத்தில் ஸ்கின் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஒரு மறுவாவது உங்களை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். நினைவாற்றலை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகளை மிகவும் தெளிவாக நினைவில் வைத்திருக்கக்கூடிய நபர் நீங்கள். யார் எப்போது உதவி செய்தார்கள் என்பதை மறக்கவே மாட்டாங்க. அதே போல் யார் மனதை காயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்க மாட்டீங்க. யாராவது உங்களை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணானா கூட அவனை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. படைப்பாற்றலை பொறுத்தவரை கலை, எழுத்து, இசை, நடிப்பு மற்றும் மீடியா துறைகளில் திறமை இருக்கலாம். உணர்ச்சிகளை அழகான படைப்புகளாக மாற்றக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்குது. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். கடகராசியினுடைய சவால்கள் அப்படின்னா சிலது இருக்குதுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன பாசங்களே உங்களுக்கு சவால் தான். உங்களுக்கே தெரியும் சார், அது பாசத்தை அவாய்டு பண்ண முடியல, குடும்பத்தை விட்டு விலகவும் முடியல, குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செலவு குறைக்கிறது, எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத உங்களோட சவால்களாகவும் இருந்திருக்கு. ஆனால் முக்கியமான சவால் என்ன தெரியுமா? அதிகமான கவலைப்படுறது. எதுக்கு கவலைப்படுறீங்க? அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? ஏதாவது அவுட்புட் இருக்கா? அப்போ கவலைப்படுறத விட்டுருங்க. சிறிய விஷயங்களையும் மனதில் வைத்துக்கொள்வது. பழைய காயங்களை மறக்க முடியாமல் இருக்கிறது. எல்லாரையும் நம்புவது. குடும்பத்திற்காக தங்களை மறந்து வாழ்வது. மனநிலை அடிக்கடி மாறுவது. முடிவெடுக்க தாமதம் வைப்பது. பிறர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதிகமாக சிந்திப்பது. பண விஷயங்களில் உணர்ச்சி வசப்படுவது. தனிமையில் அழுத்தத்தை அனுபவிப்பது. அது தேவையில்லாதது. கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. உதவி செய்தவர்களிடம் நன்றியை எதிர்பார்ப்பது. கடகராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைத்து தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வது. இதில் மற்றவர்களினுடைய பழகக்கூடிய திறன், நீங்கள் எப்படி மற்றவங்க பழகுறீங்க அப்படிங்கிறதான். மற்றவங்க எப்படி உங்கள்கிட்ட பழகுறாங்க, நீங்கள் யாருன்னு நினச்சி பழகுறாங்க? அன்பாக பழகக்கூடிய நபர்னு பழகுறாங்க. மற்றவர்களை குடும்ப உறுப்பினர் போல் நினைக்கக்கூடிய நபர்னு பழகுறாங்க. இது உண்மைதானே? பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர் நீங்கள். தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வீங்க. தங்களை நம்பியவர்களை கைவிட மாட்டீங்க.
நண்பர்களினுடைய பிரச்சனைகளை கவனமாக கேட்கக்கூடிய நபர் நீங்கள். துன்ப நேரத்தில் உடன் இருப்பாங்க. ரகசியங்களை பாதுகாப்பவர் நீங்கள். உறவுகளை நீண்ட கால தொடர விரும்புவாங்க. மனதிற்கு நெருக்கமானவன்கிட்ட குழந்தை போல் பழகக்கூடிய நபர் நீங்கள். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை மனம் உடைஞ்சி அப்படின்னா அமைதியாக விலகி விடுவாங்க. நேரடியாக சண்டை போடாமல் தொடர்பை குறைத்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய மனக்காயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய நபர் நீங்கள். மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நல்ல மனம் கொண்டவராக பார்க்குறாங்க, குடும்ப பாசமுள்ளவராக பார்க்குறாங்க, உதவக்கூடிய குணம் கொண்டவராக பார்க்குறாங்க, அமைதியானவராக பார்க்குறாங்க, நம்பகமானவராக பார்க்குறாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவராக பார்ப்பாங்க, பொறுப்பானவராக பார்க்குறாங்க. இப்படி பார்த்து என்ன சார் பிரயோஜனம்? வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடறானுங்களே. ஆனால் சிலர் இவங்களை எப்படி திரும்ப பார்க்குறாங்க? அதிகமாக கவலைப்படுறவங்க. இவங்ககிட்ட போய் கவலை அப்படியே ஆறுதல் சொன்னால் இவன்கிட்ட இருக்கிற பணமோ ஏதோ ஒன்று கிடைக்கும். சிறிய விஷயத்திற்கு வருந்துபவராக பார்க்குறாங்க, முடிவெடுக்க தயங்குபவராக பார்க்குறாங்க, மனநிலை மாறுபவராக பார்க்குறாங்க, பழைய விஷயங்களை மறுக்காதவராக பார்க்குறாங்க. அப்படிங்கிற தவறான புரிந்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். உண்மையில் கடகராசிக்காரர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் தங்களது கோபத்தை விட அன்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். இதுவரை அனுபவித்த ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்கள் என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் பொதுவாக எதிர்காலம் அல்ல, தங்களுடைய அன்பிற்குரியவர்களாக அதிகம் காயப்படுவாங்க. எதிர்காலம் அல்லது அன்பிற்குரியவர் அப்படின்னா என்ன சார்? உங்களுடைய எதிர்காலம் ஒன்றே லவ் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தினால அன்புக்குரியவர்களால் காயப்படுவீங்க. இதில் மெயினாக அவங்களோட எதிரிகள் கூட உங்களை காயப்படுத்த மாட்டான். உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களை காயப்படுத்தும். காதல் மற்றும் திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்பியவர் மனதை புரிந்து கொள்ளாமல் போனது. உண்மையான அன்புக்கு பதிலாக அலட்சியம் காட்டுறது. தங்கள் தியாகங்களை மதிக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய குற்றம் சுமப்பதை விட மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தும் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பீங்க. நீங்கள் விட்டு கொடுத்தமே நீ எங்கே விட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்பாங்க. மனம் திறந்து பேசிய சில விஷயம் பின்னர் எதிராக உங்களுக்கு மாறி இருக்கும். உங்கள் ஒய்ஃப்கிட்டயோ காதல்கிட்டயோ சொல்லியிருப்பீங்க, அப்படி ஒரு முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சிங்க அப்படின்னு, அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சு செய்யும். உடனே கமெண்ட் செக்ஷன் நம்ம ஆள் சொல்லுவார், உண்மைதான் சார் அப்படிம்பார். அதே போல் திருமண உறவில் குடும்பத்தினர் தலையீடு ஏற்பட்டிருக்கும். திருமண உறவில் குடும்பத்தினரோட தலையீடு இருந்திருக்கும். அது கொஞ்சம் தேவையில்லாதது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறா ரொம்ப நல்லது. இருவருக்கு மட்டும் பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிரச்சனையில் உதவி செய்த நண்பர்கள் பின்னர் விலகி இருக்கலாம். ரகசியங்களை வெளியில் பகிர்ந்திருக்கலாம். பண உதவி பெற்றவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். தேவைக்காக மட்டுமே நெருங்கியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. உறவினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சொத்தில் பாகுபாடு ஏற்பட்டிருக்கும். அதே போல் உங்கள் உழைப்பை பயன்படுத்தி அவங்க உங்களை பயன்பாட்டிற்கு மட்டுமே வச்சுருப்பாங்க. நீங்கள் செய்த உதவிகளை மறந்திருப்பாங்க. குடும்பத்தில் உங்களை குறை கூறியிருப்பாங்க. உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்திருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை முடிவுகளில் தேவையற்ற தலையீடு செய்திருப்பாங்க. தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு உங்களுடையது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உழைப்பு உங்களுடையதாக இருக்கும், பெயர் வேறு ஒருத்தருக்கு கிடச்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் இது வேலை செய்கிறீங்கள, அதுக்கான முழு பலன் உங்களுக்கு கிடச்சிச்சா? நீங்கள் தொழிலாளியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களால் தான் இங்கே பலம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குதுங்க. அதே போல் மேலதிகாரிகள்கிட்ட தவறான தகவல் கூறப்பட்டிருக்கும். உங்களை பற்றி தான் தவறான பாயிண்ட்ஸு அங்கே எல்லாமே உங்களை போட்டு கொடுக்குறதுலேயே ஒரு ஆள். இது எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைமில் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது தடுக்க முடியாது. இது கடகராசிக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பதவி உயர்வு உங்களுக்கு தாமதமாகும். சக ஊழியர்களால் பொறாமை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த டைமில் பதவி உயர்வு கொஞ்சம் தாமதமாகும். அதிக வேலை உங்களிடம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. நம்பிய கூட்டாளியால் பண இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பணத்தை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை கொடுத்த கடன் திரும்ப பெறாமல் போனது. குடும்பத்திற்காக சேமிப்பு காலியாக இருக்கும். உறவினர்களுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. வாய்மொழி ஒப்பந்தம் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சரிபார்க்காத முதலீடு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். எப்போது துரோகமாக இருக்கும் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் கீழ்கண்ட நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவர் தங்களுடைய கஷ்ட கதைகளை கூறி உடனே நம்பிக்கை பெற முயற்சிக்கும் போது உங்களுக்கு துரோகம் ஏற்படும். பார்த்து இருந்துக்கோங்க. புதிய நட்பில் அனைத்தையும் பகிரும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். உறவினருக்காக பணம் அல்லது நகை கொடுக்கும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். பிறருக்காக தங்களுடைய பெயரில் கடன் வாங்கும்போது மாட்டியிருப்பீங்க. குடும்ப சொத்தில் ஆவணம் இல்லாமல் நம்பும்போது மாட்டியிருப்பீங்க. கூட்டு தொழிலில் கணக்கை கவனிக்காமல் இருக்கும்போது மாட்டியிருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு கையெழுத்திடும் போது மாட்டுவீங்க. தங்களுடைய வருமானத்தையும் சேமிப்பையும் எல்லாரிடமும் சொல்லும்போது மாட்டுவீங்க. பழைய நண்பர் திடீரென பண உதவி கேட்கும்போது மாட்டுவீங்க. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒருத்தன் அழுதுகிட்டு கேட்பான் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் பெருசாக மாட்டுவீங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை யார் சவால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் உங்கள் மனதை அமைதியாக கேட்கக்கூடியவங்க. உங்கள் அமைதியை கேட்கக்கூடியவங்க.
உங்கள் குடும்பத்தை பாசத்தை மதிக்கக்கூடிய நபர், தாய் வழி உறவுகளில் உண்மையாக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை வழி உறவு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருப்பாங்க. வயதான பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லது தாய்மையான குணம் கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் மகன் மகள் உங்களுக்கு உறுதுணை இருந்தாலும் அதில் ஒருவர் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. கஷ்டத்தில் செயலால் உதவுபவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து அதிகம். கஷ்டத்தில் செயலால் உதவுபவர் ரொம்ப அதிகம். உங்களோட கஷ்டத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து உதவும். ஏன்னா அது நீங்கள் செஞ்ச புண்ணியம், உங்களோட தாய் தந்தையர் உங்களுக்கு செஞ்ச புண்ணியம், வச்சுட்டு போன சொத்து அதுதான். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு உதவுவாங்க, சவாலாக இருப்பாங்க. பணத்தை விட உறவை மதிக்கக்கூடியவங்க உங்களுக்கு எப்பயுமே நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இருக்கிறதுல உங்களுக்கு சவாலான விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்கள் நல்ல மனதை பயன்படுத்துவவங்க உங்களுக்கு சவால். குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. உங்களை அப்படியே ஒரு பேசியே கவர் பண்ணி நீ இப்படி பண்ணடா, நீ பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்னு மாட்டுறவங்க அவங்களை இது பண்ணி விட்ருவாங்க. பண உதவி கேட்கும் மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்கிறவங்க நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அதே போல் குடும்ப சொத்தில் மறைமுக செயல்பாடுகள் பண்ணுறவங்க உங்களுக்கு ரொம்ப 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 மோசமானவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தவறாக பேசுபவர்கள் உங்களுக்கு சவாலானவங்க. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பத்தை உருவாக்குபவர்கள் உங்களுக்கு சவாலானவங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லாதவங்க உங்களுக்கு சவாலானவங்க. கடகராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா கடகராசிகளுக்கு பராமரிப்பு, உணவு, மக்கள் சேவை, வீடு மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான துறைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற தொழிலுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் பண்ணும்போது கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு மற்றும் சொத்து சார்ந்த தொழில்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இந்த ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், வீடு அலங்காரம், இன்டீரியர் டிசைனு, வீட்டு வாடகை மற்றும் சொத்து மேலாண்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். கட்டுமான பொருள் நல்லா விற்பனை ஆகுங்க. உணவு சார்ந்த தொழிலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. ஹோட்டல், உணவகம், கேட்ரிங், பேக்கரி, இனிப்பு தயாரிப்பு, வீட்டு சமையல் வியாபாரம், பால் மற்றும் பால் பொருட்கள், விவசாய உணவுப் பொருட்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பராமரிப்பு மற்றும் சேவை துறைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவம், செவிலியர் பணி, குழந்தைகள் பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு, சமூக சேவை, ஆலோசனை, உளவியல் தொடர்பான பணி இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். கலை மற்றும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் பெருசாக செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. எழுத்து, நடிப்பு, இசை, யூடியூப், தொலைக்காட்சி, புகைப்படம், வீடியோ எடிட்டிங்கு, கதையை சொல்கிறது, இந்த விளம்பரத்துறை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பெருசாக ஒன்றும் மேஜர் உங்களுக்கு இது பண்ணாது. மற்ற துறைகளை பொறுத்த வரைக்கும் அரசு பணி உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். கல்வித்துறை, வங்கி, காப்பீடு, சுற்றுலா, கடல் மற்றும் நீர் சார்ந்த தொழில், அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். வாகன வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இனி தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை முடிவு நோக்கி நகருங்க. இதெல்லாம் வந்து பொதுவாக கடகராசிக்கு நடக்கிறது. இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணும். புதிய வேலையை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் மாற்றம் பற்றிய எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வருமான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உணவு, ரியல் எஸ்டேட்டு மற்றும் மீடியா துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பு உருவாக்கலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. அதேபோல் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அனுபவத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சிறியதாக தொடங்கிய தொழில் மெதுவாக வளரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேலைக்கான மன அழுத்தத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்ப வேண்டாம். தொழிலில் குடும்ப உறவையும் கணக்கையும் கலக்க வேண்டாம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம், உங்களை வந்து ஏமாத்துறது உங்களை இறக்கத்தை வச்சு தான். இறக்கம் காரணமாக இலவசமாக அதிக வேலை செய்ய வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம் மற்றும் லாபத்தை தெளிவாக பேசி வச்சுக்காங்க. கூட்டு தொழில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் கண்டிப்பாக வேணும். இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டமான விஷயத்தை கண்டிப்பாக மாட்டக்கூடிய நேரம். அதனால் அதை சரி பார்த்து வச்சுக்கோங்க. பண வரவு மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பழைய பாக்கி தொகையெல்லாம் கிடைக்கும். குடும்ப செலவு அதிகமாக இருக்கும். வீடு அல்லது வாகனத்திற்கு செலவு வரலாம். குழந்தைகளோட கல்விக்கான பணம் தேவைப்படலாம். சிறிய கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் தாய் வழி சொத்து அல்லது குடும்ப ஆதரவு வந்து கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலிருந்து தொழில் மூலமாக வருமானம் கிடைக்குங்க. பழைய கடனை அடைக்கக்கூடிய எண்ணம் வந்து வலுப்பெறுங்க. அதே போல் இந்த கடகராசியை தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன பண்ணால் உணர்ச்சி வசப்பட்டு பணம் கொடுப்பது, குடும்பத்தில் பெயரில் தேவையற்ற கடன் வாங்குறது, சேமிப்பு முழுவதும் ஒரே முதலீட்டில் செலுத்துவது, ஆவணம் இல்லாமல் நகை அல்லது பணம் கொடுக்கறது, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதிக செலவு செய்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடன் வாங்கி விழா நடத்துவது தவிர்த்துக்கோங்க. அதே போல் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையாக இருக்குது. வீடு அமைதியாக வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துணை தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க. சிறிய அலட்சியமும் மனதை காயப்படுத்த அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அதிக அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குவாங்க. வாழ்க்கை துணையினுடைய மனநிலையை விரைவாக புரிந்து கொள்வாங்க. ஸோ குடும்ப விஷயங்களில் ஆழமாக எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக நல்ல வரன் அமைது. தாய் வழி உறவினர் மூலமாக அறிமுகம் ஏற்படும். வேலை அல்லது நண்பர்கள் வட்டத்தில் வாய்ப்பு உருவாகலாம். கடந்த காதல் நினைவுகள்லாம் விட்டு விடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காமல் குடும்ப பின்னணியும் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதை புரிந்து கொள்ளக்கூடிய துணியை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆனவங்களுக்கு மனதில் வைத்துக்கோங்க. பேசாமல் இருக்கிறது தவிர்த்துக்கோங்க. துணையினுடைய குடும்பத்தை பற்றி கடுமையாக பேச வேண்டாம். பழைய பிரச்சனைகளை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். பண விஷயங்களில் இருவருக்கும் சேர்த்து
திட்டமிடணும் அப்படிங்கிற ஞாபகம். சண்டை போட்டுக்க வேண்டாம் பண விஷயத்துக்காக. குழந்தைகள் முன்னிலையில் சண்டை போட வேண்டாம். மனம் திறந்து உரையாடல், குடும்ப அமைதியை கண்டிப்பாக வந்து அதிகரிங்க. குழந்தையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளோட உடல்நலம் குறித்து அதிகமாக கவலைப்படுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்குவாங்க. கல்விக்காக உதவி முயற்சி செய்வீங்க. அதே போல் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிப்பாங்க. குழந்தைகளுடைய உணர்ச்சி பிணைப்பு வந்து அதிகமாக இருக்கும். குழந்தை மனம் உடையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில நேரங்களில் அளவுக்கு மீறிய பாதுகாப்பு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பிடாமல் ஊக்கப்படுத்துவது ரொம்ப நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் துல்லியமாக அறியணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். 5ஆம் பாவம் குரு மற்றும் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வந்து ஆராயணும். ஸோ ஜாதக ரீதியான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு நம்பர் பயன்படுத்திவாங்க. வண்டி வாகனம் பரவாயில்லையா இருக்குது. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு நிலம் சொத்து எல்லாமே இந்த டைமில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய எண்ணம் வந்து வரும். வீட்டு கடன் பெற முயற்சி செய்வீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடக்குது. நிலம் வாங்குறதுக்கான திட்டம் வந்து உருவாகலாங்க. கவனமாக இருக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும். வில்லங்க சான்றிதழை பெறணும். குடும்ப சொத்தில் வந்து அனைத்து வாரிசுகளும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நீர்வழி மற்றும் பாதை வந்து உரிமை வந்து சரிபார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குங்க. முன்பணம் கொடுத்து முன் சட்ட ஆலோசனை வர்றது ரொம்ப நல்லதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு உறவினர்லேருந்து நிலம் வாங்க வேண்டாம். ஸோ குடும்ப சொத்தோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாங்க. இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வாய்ப்புகள் 100% இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா பழைய மன காயங்களை விடும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை வந்து கவனிக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. சேமிப்பு திட்டத்தை தொடங்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை, இளநீலம், வெள்ளி நிறம், க்ரீம் நிறம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண். 2, 7 அதிர்ஷ்டமான எண். வெள்ளை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நிறம்ங்க. சாதகமான நாள் திங்கட்கிழமை. தொழிலில், பணத்தில், உறவுகளில், மனநிலையில் எல்லாமே நல்லா இருக்குது. பயணத்துலேயும் நல்லா இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தூக்கக்குறைவு, செரிமான கோளாறு, மன அழுத்தம், மார்பு எரிச்சல், உடல் சோர்வு, நீர் குறைபாடெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் அனைவருடைய பிரச்சனையை உங்கள் மீது ஏற்றுக்காதீங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. தாயாருக்கு மரியாதை செய்கிறது ரொம்ப நல்லது. ஆதரவற்ற முதிய பெண்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப நல்லது. பால் அல்லது அரிசி தானம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. கடகராசிக்காரங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்களை மதிக்காதவர்களுக்காக அந்த அன்பை வீணாக்காதீங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து லைஃப்பை முன்னேறி வந்துகிட்டே இருக்கலாம். உணர்ச்சியை கட்டுப்படுத்தி பணத்தை திட்டமிட்டு வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்தினால் தொழில், குடும்பம், சொத்து, வாகனம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய அனைத்திலும் படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. வேறு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே கூடிய நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி பேசுகிறீங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.